ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கான்ஸ்பிரசில இருக்க ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். அது என்ன கான்ஸ்பிரசி? பேய் தான், வேற என்ன. பேய்ன்றது நம்புறவங்களுக்கு இருக்கு, நம்பாதவங்களுக்கு இல்ல. ஆனா இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேய் திரைப்படங்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹாலிவுட்ல இருக்க காஞ்சூரிங்ல இருந்து இந்தியால நம்ம தமிழ்நாட்டுல இப்ப பார்த்த அரண்மனை படம் வரைக்கும் பேய்ன்னு பார்த்தாலே அது லேடிஸ் தான். ஏன் லேடிஸை மட்டும் பேயா காட்டுறாங்க? அதுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்றாங்க. அதை நான் லைனா சொல்றேன். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, விஷயத்துக்கு வரலாம். பேய் திரைப்படங்கள்ல ஆண்களை பேயாக சுவாரஸ்யமா காட்டுறதை விட பெண்களை பேயா காட்டும் போது மிகவும் சுவாரஸ்யமா காட்ட முடியும். தலைமுடி நீளமா இருக்கிற மாதிரி அதை முன்னாடி விரிச்சு போட்டுட்டு கண்கள் நல்லா பெருசா இருக்க மாதிரி காட்டலாம். அப்புறம் ஒரு லாங் ஷாட்ல ஒரு ஒயிட் சாரி கட்டிட்டு ஒரு பொண்ணு நடந்து போற மாதிரி காட்டலாம். தலையில பூவு, காலில் சலங்கை, இந்த மாதிரி பல வித்தியாசமான ஆங்கிள் விதவிதமா சுவாரஸ்யமா பேயா காட்டுவது மிகவும் எளிமையானது. அதனாலதான் பேய் திரைப்படங்கள்ல பெண்களை பேயா காட்டுறாங்க. அதற்கப்புறம் இன்னொரு காரணம், பொதுவா பேய் கதைகளோட மையம் என்னன்னா பழி வாங்குறது தான். ஒரு பெண் அன்பா எவ்வளவுக்கு இருக்கிறோமோ அதே அளவுக்கு கோபம் வந்துருச்சுன்னா நம்மளால யாராலையும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது. பெண்கள் எமோஷனலா ரொம்ப இன்டென்ஸா இருப்போம். இது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்டதும் கூட. ஸோ இதை அவங்களுக்கு சாதகமா அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. பேய் கதைகள்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் ரொம்ப அன்பா அமைதியான பெண்ணா இருப்பாங்க. ஆனா அவங்கள ஒரு அநீதிக்கு உள்ளாக்கி அவங்கள கொன்னுடுவாங்க. அப்படி அநீதிக்கு உள்ளான பெண் கோபம் கொண்டு எழுந்தா அவளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அவ என்ன வேணா செய்வா அப்படிங்கிறத மிகவும் சுவாரஸ்யமா காட்ட முடியும். அதனாலதான் பொதுவா பேய் கதைகள்ல பெண்களை பேயா சூஸ் பண்றாங்க. அடுத்து நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறது, நம்ம கேட்ட கதைகள், புராண கதைகளா இருக்கட்டும், நாட்டுப்புற கதைகளா இருக்கட்டும், எல்லா கதைகள்லையும் நம்ம கேட்ட கேரக்டர்ஸ், மோகினி, யக்ஷி, அதுக்கப்புறம் காளி, இந்த மாதிரியான உருவங்கள் எந்த அளவுக்கு நம்ம நல்லவங்களா கேட்டோமோ அதே அளவுக்கு அவங்க ரொம்ப பயங்கரமானவங்களாவும் நம்ம கேட்டிருப்போம். அது நம்ம மைண்ட்ல நம்மளே அறியாம பதிஞ்சிருக்கும். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கூட ஒரு பேய் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது உங்களே அறியாம ஆட்டோமேட்டிக்கா பெண் உருவம் தான் நமக்கு தோணும். அதற்கு காரணம் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணி இருக்கிற விஷயங்கள் தான். அடுத்து ஒரு உருட்டுறாங்க சமூக நீதினு. அது என்னன்னு நான் சொல்றேன். பொதுவா பெண்கள் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு அன்னைக்கு சுதந்திரமா இருக்கல. அப்படி ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆவியா வந்தாங்கன்னா நம்மளெல்லாம் ஒரு செஞ்சு விட்டுருவாங்க. அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் அவ்வளவுதான் தொலைஞ்சிட்டோம். அதனால அவங்கள ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்க கூடாது அப்படின்னு சமூக நீதியை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக, இந்த சமுதாயத்தை ஒரு பயத்திலே வச்சிருக்கணுன்றதுக்காக தான் பெண்களை பேயா காட்டுறாங்க அப்படின்னு ஒரு உருட்டுறாங்க. இது உங்களுக்கு எந்த ஃபேக்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. புதுசா சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் growth ஆக முடியும். தேங்க்யூ, பாய்.